Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி வாழைக்காய் சிப்ஸ். இது எப்படி ஈஸியா குயிக்கா பண்றதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் 2 வாழைக்காய் எடுத்துர்க்கேன். நல்ல நாட்டு வாழைக்காய். இதில சிப்ஸ் பண்ணோம்னா சிப்ஸ் நல்லா டேஸ்டா வரும். இத தோலை உரிச்சிட்டு நம்ம வாழைக்காவை நல்லா ஸ்லைஸா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருங்க. இப்போ நம்ம அதில 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. ஏற்கனவே வாழைக்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்படியே பிரட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா அதில் நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். அப்போ தான் மசாலா அந்த வாழைக்காயில் நல்லா ஊறி வரும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம வாழைக்காவை 1-2 அந்த மாதிரி உதிரியாக போட்டு எடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா சிப்ஸு நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம அதுக்காக தான் அரிசி மாவு போட்டிருக்கோம். இந்த வாழைக்காய் சிப்ஸு நல்ல காரசாரமாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃபைவ் மினிட்ஸில் இதை பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வருது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பசங்க இதை சும்மா கூட சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.